அப்பா என்று தன் பின்னாடி ஓடி வந்த மகன் பிரேமிடம், அதெல்லாம் ஒன்று வேணாம், அங்கெல்லாம் வயசானவங்க இருக்கிறாங்க, நீ வந்தால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், பேசாமல் வீட்டில் உட்காந்து டிவியை பாரு என்றபடி தன்னுடைய கார் சாவி எடுத்துக்கொண்டு தனது காரை நோக்கி சென்றான் சேகர். காரில் அமர்ந்திருக்கும் கணவனை பார்த்து, ஆசிரமத்துக்கு போனோமா பில்லை கட்டிட்டு வந்தோமான்னு வாங்க, அதை விட்டுட்டு அங்கேயே உட்காந்து உங்கள் அப்பா கிட்ட கதையை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்றாள் மனைவி ரேகா. சரி என்றே அங்கிருந்து சிறிது நேரத்தில் ஆசிரமத்தை வந்தடைந்த சேகர் அந்த மாத ஆசிரம கட்டண தொகையை செலுத்தும் பகுதிக்கு சென்றான். அங்கிருந்த பெண்ணிடம் அடையாள ரசீதை எடுத்து கொடுத்தான். கணினியை பார்த்து அறிந்த பெண், சார் மொத்தம் 10,000 ரூபாய் ஆகுது. எங்க சார், உங்களுக்கு 50% தள்ளுபடி போக நீங்கள் 5,000 ரூபாய் மட்டும் கொடுத்தால் போதும் என்றார். குழம்பிய சேகர், தள்ளுபடியா? என்ன தள்ளுபடி? எதனால் மேடம் எனக்கு மட்டும் இந்த தள்ளுபடி என்றான் சேகர். அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்கள் வேணும்னா எங்கள் சாரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்றாள். சரி என்றபடி மேலே அலுவலகத்திற்கு சென்றான். மேலாளரை பார்த்து, சார் என் பேர் சேகர், என்னுடைய அப்பா பேர் செந்தில் நாயகம், அவரை இங்கு சேர்த்து 1 மாதமாகிவிட்டது. நான் பில்லு கட்ட போனப்போ என்னை பாதி அளவு தொகை கட்டினா போதும் என்று சொன்னாங்க, எதனால் எனக்கு மட்டும் இந்த சலுகை என்று கேட்டான். அதற்கு சிறு புன்னகை சிந்திய அவர், அது ஒன்றும் இல்லை தம்பி, 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லாத ஒரு தம்பதி இங்கே வந்து ஒரு ஆண் குழந்தை தத்தெடுத்து போனவங்க சும்மா போகாமல் ரொம்பவும் மோசமாக வசதி இல்லாமல் இருந்த இந்த ஆசிரமத்தை தன்னோட சொந்த செலவில் மிகவும் வசதியை கட்டி கொடுத்தாங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் இந்த தள்ளுபடி என்றபடியே சேகரின் தோள்களை தட்டி கொடுத்தார். மிகுந்த மனக்குழப்பத்துடன் நின்ற சேகரிடம், நீதான் அந்த தத்தெடுத்த குழந்தை என்றார். அந்த தருணம் சேகருக்கு சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. இந்த 5,000 ரூபாய் கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன், இருந்தாலும் உன் பெயர் சொல்ல 4 குழந்தைகள் சாப்பிட உதவுமே என்றுதான் அதையும் வாங்குகிறேன் என்றார். மீளா துயரத்தோடு நடந்து வந்த சேகர் அறையின் ஓரத்தில் படுத்திருக்கும் தனது தந்தையின் பாதங்களை கட்டி அணைத்து கதறினார். வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போகலாங்க, ஆனால் என்றைக்குமே நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தையை மட்டும் தூக்கி எறிஞ்சிடாதீங்க.